Hi, hello, welcome back to Empathy Preparation. So, the series பார்த்தீங்க அப்படின்னா do you know the facts ஓட compilation ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்டோட பார்ட் 5 ஆஃப் த வீடியோ. ஸோ என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2007ல் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து urban பாப்புலேஷன் வேர்ல்ட் லெவலில் urban பாப்புலேஷன் வந்து ரூரல் பாப்புலேஷனை விட அதிகமாக இருந்தது. அண்ட் இது வரைக்கும் அந்த தட் மீன்ஸ் வேர்ல்ட் ரூரல் பாப்புலேஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டில் 2014 பிகாஸ் இது 2014ஓட ரிப்போர்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேர்ல்டு ரூரல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த ரூரல் பாப்புலேஷனுக்கு அதிகமாக எந்தெந்த கண்ட்ரிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பிட்வீன் 2018 to 2015 பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, நைஜீரியா. ஸோ 2050 வரைக்கும் கொடுத்துருக்கனால இந்தியாவில் வந்து எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அர்பன் டுவெல்லர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 416 மில்லியன் அர்பன் டுவெல்லர்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சைனாவில் வந்து 255 மில்லியன் இருப்பாங்க, நைஜீரியாவில் 189 மில்லியன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் அர்பனைசேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து 1950ல் ஸோ 1950ல் வேர்ல்ட் பாப்புலேஷனில் 30% தான் அர்பன் பாப்புலேஷனாக இருந்தாங்க. பட் 2050ல் அது என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னா 68% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. த சேம் ரிப்போர்ட் வேர்ல்ட் அர்பனைசேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸில். ஸோ என்னென்ன டாப் 5 சிட்டிஸ் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி வேர்ல்ட் லெவலில் சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் டோக்கியோ 37 மில்லியன் பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு டெல்லி இந்தியாவில் 29 மில்லியன் பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு சைனாவில் ஷாங்காய் 26 மில்லியன், மெக்சிகோ சிட்டி 22 மில்லியன், பிரேசிலில் சாப்போலா இது வந்து 22 மில்லியன். நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் ஹெசார்ட், டிசாஸ்டர், கேட்டஸ்ட்ரோஃபி இது மூணுத்துக்கும் இடையில இருக்க வித்தியாசம். இப்போ நேச்சுரல் ஹெசார்ட்னா என்னென்னா நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸும் ஈவெண்ட்டும் தான். பட் அந்த ப்ராசஸால் நம்மளோட ஹியூமன் லைஃப்பும் சரி ப்ராப்பர்ட்டியும் சரி சேதமாகுது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ்ன்றனால அது வந்து ரியலிஸ்டிக்காக ஹசார்ட் கிடையாது. பட் நம்ம வந்து அந்த லேண்டை ஆக்குபை பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த டேமேஜ் உண்டாக்குறனால அது வந்து நேச்சுரல் ஹசார்டாக வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட்டே சொல்லலாம். ஸோ ஃப்ளட் வந்து சென்னை ஃப்ளட் சொன்னோன்னா ஸோ சென்னையில் ஏரியா இருந்த இடத்துல நம்ம போய் அந்த நிலத்தை ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நிலத்தை நம்ம ஆக்குபை பண்ணனால மழை அதிகமாக வரும்போது ஃப்ளட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம லேண்டை ஆக்குபை பண்ணனால நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது ஹசார்டாக நம்மளுக்கு வந்து மாறுது, நேச்சுரல் ஹசார்ட். நெக்ஸ்ட் வந்து டிசாஸ்டர்ஸ். ஸோ டிசாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டிஃபைன்ட் ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டால் நம்மளோட ப்ராப்பர்ட்டி அண்ட் லைஃப் வாழ்க்கை இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படும். பட் அந்த டிசாஸ்டர்லேருந்து நம்ம மீள்றதுக்கு மற்றவங்களோட அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிசாஸ்டர். ஸோ கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்னா டிசாஸ்டே ஒரு பெரிய லெவலில் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேட்டாஸ்ட்ரோஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய மணி தேவைப்படும் அண்ட் லாங் டைம் நிறைய நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராட். ஸோ ட்ராட்டை பற்றி சொல்லும் போது இந்தியாவில் 1/3 ரீஜன் வந்து ட்ராட் ப்ரோனாக இருக்குது. அண்ட் ஸோ லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 16% சொல்கிறாங்க. பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் பீப்புள் வந்து ட்ராட்டால் எஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த வந்து ட்ராட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 60 சென்டிமீட்டரை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ட்ராட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் சுனாமி அப்படின்ற வேர்டு வந்து ஜாப்பனீஸ் வேர்டு. ஸோ சூ அப்படின்னா வந்து ஹார்பர், நமி அப்படின்னா வேவ். ஸோ ஹார்பர் வேவ் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சுனாமி எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு December 26, 2004. ஸோ அதுவும் வந்து அண்டர்சீல தட் மீன்ஸ் கடலுக்கு அடியில் ஒரு எர்த்குவேக் வந்தனால இது வந்து வந்துச்சு. ஸோ அந்த எர்த்குவேக் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா 7:59 AM வந்து வந்திருக்கு. அதோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 9.1. ஸோ எங்கே வந்துச்சு அப்படின்னா இந்தோனேஷியாவோட ஒரு ஐலாண்ட் சுமத்ராவில் வந்து அந்த எர்த்குவேக் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால அந்த சீவேவ்ஸ் வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ரைஸ் ஆகி 2,25,000 பீப்புளை வந்து கொண்டு இருக்கு. அக்ராஸ் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்லாந்து, சொமாலியா, மால்டிவ்ஸ். ஸோ இது எல்லா கண்ட்ரியுமே வந்து அதை அட்டாக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர். ஸோ செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சு? செர்னோபிலில் தான் நடந்துச்சு. இந்த செர்னோபில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து எர்ஸ்ட்வைல் சோவியத் யூனியனாக இருந்தது. ஸோ சோவியத் டிஸ்இன்டெகிரேட் ஆன அப்புறம் தான் ரஷ்யா அண்ட் ரிமைனிங் கண்ட்ரீஸாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சோவியத் யூனியனாக இருந்தது. ஸோ 26 April 1986 அன்னைக்கு இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இதுலேருந்து எமிட் ஆன ரேடியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா
ஜப்பான்ல ஹிரோஷிமால போட்ட அந்த அட்டாமிக் பாம்பை விட 400 டைம்ஸ் ரேடியேஷனை வந்து இது வந்து எமிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு பெரிய நியூக்ளியர் ஆக்சிடென்ட் அப்படின்றது இந்த ஆக்சிடென்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருந்த மக்களை 3,50,000 மக்களை வந்து எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அங்கே வந்து ஹியூமன் பீப்புள்ஸ், தட் மீன்ஸ் மனிதர்கள் வாழக்கூடாத இடம் அப்படின்ற மாதிரி அதை வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ 33 வருஷம் கழிச்சு அந்த எக்ஸ்க்ளூஷன் ஜோன், தட் மீன்ஸ் இந்த செர்னோபில் பார்த்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் பெலாரஸோட பார்டரில் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்க்ளூஷன் ஜோன் வந்து நிறைய அனிமல்ஸாலையும் பேர்ட் ஸ்பீசிஸும் ஆக்குபை பண்ண அப்புறம் 2016 உக்ரைனோட பார்ட், தட் மீன்ஸ் அந்த செர்னோபில்லே உக்ரைனோட பார்ட்டில் இருக்க ஜோனை வந்து பயோஸ்பியர் ரிசர்வாக உக்ரைன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சர் வந்து நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2017 வரைக்கும், தட் மீன்ஸ் 2007 to 17 இருக்க 10 வருஷத்தில் இந்தியாவில் வந்து என்விரான்மெண்டல் டிசாஸ்டரால் இறந்தவங்க வந்து 22,000 மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 1998 to 2017 அந்த 20 வருஷத்தில் அந்த வேர்ல்ட் நடந்த வெதர் ஈவெண்ட்ஸால இறந்தவங்க பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னா குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ், இது வந்து ஜெர்மன் வாட்ச் அப்படின்ற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த இண்டெக்ஸ் மூலமா வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கோட் சொல்றாங்க. கோட்ஸ் வந்து யார் சொன்னாங்கன்றது கேட்பாங்க அப்படின்றதுக்காக இதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவில் வந்து இந்தியா வந்து லேண்ட் ஆஃப் மெனி ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நிறைய நம்பிக்கைகள், டிஃப்ரெண்ட்டான நம்பிக்கைகளை வச்சுருக்க ஒரு லேண்டு. பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிலீஃப் வந்து வச்சுருப்பாங்க. பட் எல்லாத்தையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஒன் நேஷனாக வந்து நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சொன்னது. ஸோ செக்யூலரிசம் அப்படின்ற வேர்டு வந்து ஒரு லாட்டின் வேர்ட். அதுலேருந்து டெரைவ் ஆனது சாக்குலம் அப்படின்னா ஏஜ் ஆர் ஸ்பிரிட் ஆஃப் அன் ஏஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்டை வந்து காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோலியாக், அதாவது ஜார்ஜ் ஜாக்கப் ஹோலியாக், ஜிஜே ஹோலியாக். ஸோ இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பரோட எடிட்டர். ஸோ ஜிஜே ஹோலியாக் தான் வந்து செக்யூலரிசம் அப்படின்ற வேர்டை வந்து காயின் பண்ணவர். ஸோ ஏத்திசம்க்கும் செக்யூலரிசம்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஏத்திசம்னா நான் எந்த கடவுளையும் நம்பலை அப்படின்றது ஏத்திசம். செக்யூலரிசம்னா ஸ்டேட் வந்து எந்த ஒரு ரிலீஜனுமே ப்ரொமோட் பண்ணலை. ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து செக்யூலர் ஸ்டேட்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாகிஸ்தானில் முஸ்லீம் அப்படின்ற ஒரு ரிலீஜனை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ செக்யூலரிசம் அப்படின்னா ஸ்டேட்டாக இருக்க கவர்ன் பண்ணுற ஒரு இடத்துல இருக்க கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ரிலீஜனுமே வந்து ப்ரமோட் பண்ணலை, ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரிலீஜன் இல்லை, ஸ்டேட்டோட ரிலீஜன்ல எதையும் இன்டர்ஃபியர் பண்ணலை அப்படின்ற போது தான் செக்யூலரிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த காலத்திலேயே நம்ம நாட்டில் வந்து செக்யூலரிசம் கான்செப்ட் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முகல் எம்பரரான அக்பர் வந்து ரிலீஜியஸ் டாலரேஷன், அதாவது ரிலீஜியஸை சகித்து போகிறது. ஸோ அவங்க என்ன ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க தான் அதை தான் மக்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, அவங்கவுங்களோட ஓன் பிலீஃபில் அவங்களோட ரிலீஜனை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தது. ஸோ அவரோட இதை வந்து தின் ஹிலாஹி, டிவைன் ஃபெய்த்தின் மூலமாகவும், சுல்ஹி குல், பீஸ் அண்ட் ஹார்மனி அமாங் ரிலீஜன், இது மூலமாகவும் ரிலீஜியஸ் டாலரேஷன் முகல் எம்பரர் அக்பர் பீரியட்ல இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அசோகாவோட 12th ராக் எடிக்டில் 3rd century BCயில் இந்த ஸ்டேட் எம்பரர் அசோகா ஆட்சி செஞ்ச அந்த ஸ்டேட் வந்து எந்த ரிலீஜனுமே வந்து ரிலீஜியஸ் செக்ட்டுமே ப்ராசிக்யூட் பண்ணலை, துன்புறுத்தலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா ரிலீஜனுமே டாலரேட் பண்ணி போகிறது மட்டும் இல்லாமல் எல்லா ரிலீஜனுக்கும் கிரேட் ரெஸ்பெக்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த எடிக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. 12th ராக் எடிக்ட் ஆஃப் அசோகா. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.